வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மணிப்பூர் மாநிலத்திலே கடந்த ஆண்டு மே மாதம் அந்த வன்முறை சம்பவம் என்பது அரங்கேற துவங்கியது. அந்த முதல் நாளில் எப்படி நிலைமைகள் இருந்ததோ அதே போன்று கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு பிறகும் அந்த நிலைமை என்பது இன்னும் கைமீறி சென்றிருக்கிறதோ என்கிற ஒரு அச்சமான பார்வையை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வருகிற செய்திகள், 10 பேர் கொலை, 2 பேர் கொலை, இன்றைக்கு ஆற்றில் 6 சடலங்கள் மிதந்து வந்தன. அதற்கு பிறகு பாதுகாப்பு படையினர் 2000 பேர் கூடுதலாக குவிப்பு, இணையதள தேவை துண்டிப்பு, ஊரடங்கு உத்தரவு என்று இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த செய்திகள் எல்லாம் தொடர்ந்து இப்படியாக வருவதற்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களா, இல்லை டபுள் இன்ஜின் பாஜக அரசா? மீண்டும் 1.5 வருடங்களாக இந்த பிரச்சனையை தீர்க்காமல் அங்கு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முதலமைச்சரும் ஒன்றியத்திலே பதவியில் இருக்கக்கூடிய பிரதமரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இல்லை உண்மையிலேயே அவர்கள் அக்கறை எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுத்தார்களா? அங்கே கட்டுப்படுத்த முடியவில்லையா? பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. இன்னும் மணிப்பூர் மாநிலத்தில் எத்தனை வருடங்களை நாம் பார்க்க போகிறோம் என்கிற ஒரு அச்சமான சூழலும் இருக்கிறது. விரிவாக வாதி கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அப்படி நிகழ்ச்சியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக பேராசிரியர் ருணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு விஜய் கிருஷ்ணா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஸ்கைப் வாயிலாக திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களும் இணைய இருக்கிறார். அனைவரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ருணன் சார்கிட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாக நம்ம பேச ஆரம்பித்தோம் சார். இடையில கொஞ்சம் சூழ்நிலை பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்தது. கடந்த 2-3 நாட்களாகவும் மீண்டும் அதே பேச்சு. இன்னைக்கு கொடூரத்தின் உச்சியில மணிப்பூர் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு அச்சப்பார்வை. உங்களுடைய கருத்து? அதாவது அதை எப்படி விவரிக்கிறது என்றே தெரியல. கொஞ்சம் எதிரொலிக்குது. சரி செய்ய சொல்லுங்க நண்பரே. சொல்றேன். அதாவது ஒரு மாநிலத்துல, ஒரு சிறிய மாநிலம், வடகிழக்கு மாநிலம், 1.5 ஆண்டு காலமாக இரு பகுதி மக்களிடையே மோதல் என சொல்லப்பட்டது. அநேகமாக 500 பேராவது மாண்டிருப்பார்கள். பல்லாயிரம் பேர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள், இடம் மாறி இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் இப்பொழுதும் நிவாரண முகாம்களில் இருக்கிறார்கள். இந்த நிவாரண முகாம்ல இருந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு 6 பேரை கடத்திட்டு போயிட்டாங்க. இன்னொரு கோஷ்டி, எதிர்த்தரப்பு. அதுல பாருங்க கொடுமை. 2 பெண் குழந்தைகள் உட்பட 3 பேர் சடலமாக மிதந்திருக்கிறார்கள் ஒரு ஆற்றில். அந்த காட்சியெல்லாம் உள்ள போய் பார்த்தா நம்மளால பார்க்க முடியல. அப்ப இயல்பாக மீண்டும் போராட்டம் வெடிச்சு கிளம்பு. இப்ப நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு பார்த்தது என்னன்னா, தலைநகரம் இம்பாலுடைய ஒரு பகுதியிலேயே ஊரடங்கு உத்தரவு ரொம்ப கராராக போடப்பட்டிருக்கு. அது ஊரடங்குனா கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் இது கொடுப்பாங்கல்ல, அது கூட இல்ல கிடையாது. ஆனா ஆமா, அத்தியாவசிய பணிகள் மட்டும் இருக்கும். ஆனால் நோ ரிலாக்ஸேஷன். அதுல தளர்வு, இந்த குறிப்பிட்ட நேரம் தளர்வு என்பதெல்லாம் கிடையாது என்று வருதுன்னா எவ்வளவு மோசமான. அந்த மாநிலத்துல ஆட்சியில் இருப்பது பாஜக ஆட்சி. 1.5 ஆண்டு காலமாக அந்த மாநிலமே ரணகலமாக, இரத்த காடாக கிடக்குது. இந்த நாட்டு பிரதம மந்திரி மோடி அதை பத்தி வாயை திறந்து பேச மாட்டேங்கிறார். சென்ற முறை நாடாளுமன்றத்துல பெரிய அளவுக்கு எல்லாரும் பேசினாங்க. என்னங்க அதை பத்தி பேச மாட்டேன். பதில ஏதோ ஒரு வாக்கியம் 1.5 வாக்கியம் சொன்னாருன்னு நினைக்கிறேன். 1.5 ஆண்டு காலமாக எல்லாரும் கேட்கிறாங்க. எல்லா மாநிலத்துக்கும் போறீங்க, அது தேர்தல்னா திரும்ப திரும்ப போவார். தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்தார் நமக்கு தெரியும். ஆனால் அந்த மணிப்பூர் பக்கம் மட்டும் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே என்னையா? இப்ப நான் சொன்னேன் பாரு, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வெளிநாட்டு கிளம்பி போயிட்டாரோம். ஏதோ 3 நாள் சுற்றுப்பயணம். காங்கிரஸ் பேச்சாளர் கேள்வி கேட்டிருக்காரு, இங்கேயா இப்ப தேர்தல் பிரச்சாரம் இப்ப நடந்துச்சு, மகாராஷ்டிரா, சண்டிகர், இதெல்லாம் சத்தீஸ்கர், அதெல்லாம் இந்த நாள வெளிநாடு போகாம இருந்தாராம். அவர் கிண்டல் பண்றாரு, இவ்வளவு நாளா பூரா பொய்யுரையா பேசிட்டு இருந்தாரு, ஜால வார்த்தைகளா ஊத்துக்கிட்டு இருந்தாரு.
ஒருவேளை அவர் வெளிநாடு போறதுனால அதுல இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் இந்திய மக்களுக்கு, அது ஒண்ணுதான். ஆனாலும் விடாம இங்க தேர்தல் இல்லைன்னா வெளிநாட்டு கிளம்பிடுறார். ஆனால் இந்த மணிப்பூருக்கு போய் எட்டி பார்க்கணும்னு ஒரு கிஞ்சித்தும் ஒரு சின்ன எண்ணம் கூட வரல. இது என்ன இதயம், என்ன மனசு, இந்த நாட்டு பிரதம மந்திரி இப்படி இருக்கலாமா? ஏன் அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கு. நான் ரொம்ப கவனமாக இருபகுதி மக்கள்னு சொல்றேன். அதுல அடிப்படையா பார்க்க போனீங்கன்னா ஒரு பக்கம் ஆதிவாசி மக்கள், இன்னொரு பக்கம் சமவெளியிலே வாழுகிற மக்கள். இவங்க 2 பேருக்கு இடையில மோதல் என்று ஒரு அது உண்மைதான். ஆனா அது உள்ளுக்க இன்னும் போனீங்கன்னா பெரும்பாலும் அந்த மலையிலே வசிக்கிற வாழ்கிற ஆதிவாசி மக்கள் ஆக பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள். சமவெளியில எல்லா மதத்துக்காரர்களும் இருக்காங்க, ஆனால் இந்துக்கள் அதிகம். இப்ப நான் ஒரு புள்ளிவிவரம் பார்த்துட்டு வந்தேன். 2 பேரும் கிட்டத்தட்ட சமமாக, இந்துக்கள் 41%, கிறிஸ்தவர்கள் 41%. இப்பதான் அவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறாரு, சென்சஸ். அதை விட கொடுமை, இதை யாரும் கேட்க. ஆனா பழைய 2011 வரைக்கும் அந்த கணக்கெடுப்பு பார்த்தா. இப்ப இதுல என்ன பண்றாங்கன்னா, இரு இன மக்கள், இரு பகுதி மக்கள் இடையே மோதல் என்று சொல்லப்படாத உள்ளுக்க பார்த்தா RSS, சங் பரிவாரம் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக போராட்டத்தை தூண்டி விடுது, கலவரத்தை தூண்டி விடுது. அது நடக்கட்டும் என்று மாநில பாஜக அரசு வேடிக்கை பார்க்குது. இது எல்லாம் அங்கே நிகழட்டும் என்று மோடி அரசும் வேடிக்கை பார்க்குது. இல்ல நிச்சயமா இப்போ நம்ம நேரடியா குற்றச்சாட்டு வைக்கிறோம், அவர் அங்க போகலங்கிறது வெளிப்படையா தெரியுது, அதுல மேல குற்றச்சாட்டு வைக்கலாம். RSSம் பாஜக இதை ஊக்குவிக்குதுன்ற எந்த அடிப்படையில் நம்ம அந்த புள்ளிக்கு வர வேண்டியது இருக்கிறது? 1.5 வருஷமா இந்த பிரச்சனை நடக்குது. அங்க ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவையான போது இணையதள சேவை துண்டிக்கப்படுகிறது, நிவாரண முகாம் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு அரசாங்கம் இதையும் தாண்டி என்ன செய்யும்ன்ற கேள்வி கேட்கறவங்களும் இருக்கிறாங்கல்ல. நம்ம அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? ஏங்க 1.5 வருஷமா நடந்தாலே, அதுல இந்த மத பிரச்சனையும் இருந்தாலே உங்களுக்கு ஒண்ணும் சந்தேகமே வேணாம், RSS சங் பரிவாரம் தான் பின்புலமா இருக்கு. 2வது ஆதாரம் என்ன தெரியுமா? ஏன் பிரதம மந்திரி போக மாட்டேங்கிறார்? நான் சொல்றேன், RSS அவரை போக வேணாம்னு சொல்லுது. நடக்கட்டும்யா. பாதிக்கப்படுறது 2 பக்கம் மக்களும் பாதிக்கப்படுறாங்க. ஆனா அதிகம் பாதிக்கப்படுறது வரக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னா ஆதிவாசி மக்கள். ஆதிவாசி மக்கள் ஆக பெரும்பாலும் கிறிஸ்தவர். 2 வகையான 2 மத வழிபாட்டு தலங்களும் எரிக்கப்பட்டிருக்கு அல்லது இடிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் கணக்கு இருக்கு, ஒரு 500 சொச்சம். சரி, அதுல பாத்தீங்கன்னா மிக அதிகமாக இடிக்கப்பட்டது என்பது தேவாலயங்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள். அதுவும் அதே செய்திக்குள்ள இருக்கு, எடுத்து வேணா பாருங்க. அப்ப இதெல்லாம் என்ன சொல்றது, இவங்களுடைய பிரமத வெறுப்பு RSS சங் பரிவாரம், குறிப்பாக முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் மீது, அது தெரியாதா எல்லாருக்கும்? அப்படி என்றால் அங்க இருக்கக்கூடிய, எப்படி காஷ்மீரில முஸ்லிம் மக்களுக்கு அவங்களுடைய கண்ணோட்டத்தை சொல்றேன், ஒரு பாடம் கற்பிப்போம், மாநில அந்தஸ்தையே பறிப்போம், யூனியன் பிரதேசமாக சிதைப்போம், அதுதான் உங்களுக்கு பாடம். கிறிஸ்தவர்களுக்கு மணிப்பூர்ல படிப்பினை, இதை புகட்டுகிறோம். அப்படிதாங்க அவங்க இருப்பாங்க. இல்ல நிச்சயமா இல்ல, நீங்க எழுப்பின கேள்வி ரொம்ப இயல்பானது சார். ஏன் பிரதமர் மோடி போகலன்னு. ஆனா நேரடியா அதுக்கு பொறுப்பு வைக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா மணிப்பூருக்கு போயிருக்கிறார். 2-3 முறை நேரடியாக போய் கூட்டம் போட்டிருக்கிறார், அமைதிக்கான இந்த முன்முயற்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறார். செய்திகள்ல நம்ம பார்க்கிறோமே, அது போதாதா? ஏன் ஒரு பிரதமர் தான் போகணுமாங்கிற கேள்வியும் கூட இருக்குல்ல. அவர் போயிட்டு வந்த பிறகு அங்க அமைதி நிலவுச்சு, பிரச்சனை சுமூகமாக முடிக்கப்பட்டது, தொடர்ந்து பாதிப்போ கலகமோ கலவரமோ இல்ல, கொலை விழல, வீடுகள் எரிக்கப்படல, வழிபாட்டு தலங்கள் சிதைக்கப்படல, மக்கள் அங்கிட்டு இங்கிட்டுமா ஓட வேண்டியது இல்ல, நிவாரண முகாம்லாம் மூடியாச்சு அப்படின்னா நீங்க சொல்றது நான் எடுத்து. ஐயா போனாரியா உள்துறை அமைச்சர், எல்லாத்துக்கும் பிரதமர் போக முடியுமா ஐயா? அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் தான் முக்கியம், அதுக்கு போவார், இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போவார். வச்சுக்கோங்க ஐயா, உங்க பிரதமர் இப்படித்தான், பாஜக பிரதமர்னா. உள்துறை அமைச்சர் போன பிறகு விவகாரம் முடிவுக்கு வேண்டிய. அப்ப இவர் போய் என்ன பண்ணாரு? எனக்குள்ள சந்தேகம், இவர் போய் மேற்கொண்டு விசிறி விட்டு வந்தாரோன்னு சந்தேகமா இருக்கு எனக்கு இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா. நீங்க நல்லா சொன்னீங்க, நம்ம கூட நடுவில் அதெல்லாம் தொடர்ந்து கவனிக்கல. ஏன்னா
எனக்கு ஒரு பெரிய நாடுங்க. அங்க இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. மேலும் நமக்கு தமிழ்நாட்டிலே 1000 பிரச்சனைகள். பட் இப்ப பார்த்தா அவங்க பூரா இன்னைக்கு வந்து செய்திகளை பார்க்கும்போது 1.5 ஆண்டு காலமாக ஒரு நார்மல்சி எனப்படுகிற ஒரு இயல்பு வாழ்வு என்பதே இல்லைங்க. அங்க வரவே இல்லைங்க. ஒரு அதிகத்துக்கு போகும், கொஞ்சம் குறையும், அப்புறம் பழையபடி போகும், கொஞ்சம் குறையும், இப்படித்தான் இருக்குதே ஒழிய 1.5 ஆண்டு காலமாக அதற்கு முன்பு இருந்த இயல்பான நிலைமை என்பது அங்கே வரவே இல்லை. இதுதான் ஊடகங்கள் தரும் செய்தி. நிச்சயமா சார், நம்ம பேசுவோம். அதாவது இப்போ பொலிட்டிக்கலா அணுக வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஏன் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் நீங்க எம்எல்ஏ திரும்ப வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்கணும்னா உங்களுடைய கட்சியை சார்ந்தவர் தான் ஆக்க போறீங்க. ஆனா ஏன் பிரேம் சிங் என்ன மாத்தலங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்கிறது. பேசுவோம், நம்ம அடுத்த சுற்றுகளில் பேசுவோம் சார். விஜய் கிருஷ்ணன், நீங்க எப்படி பார்க்குறீங்க? 1.5 வருஷமா பேசுறோம், நிலைமை கொஞ்சம் சீரடைஞ்ச மாதிரி இருந்தது, திரும்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறது. இதுக்கு நேரடியா 2 குழுக்களைத்தான் நம்ம குற்றம் சொல்லணுமா, இல்ல டபுள் இன்ஜின் அரசை குற்றம் சொல்லணுமா? இல்லை, இது கம்ப்ளீட்லி கவர்மெண்ட் ஃபெயிலியர். இது நாளாக இது ஒரு ஹியூமனிடேரியன் கிரைசிஸாக தான் மாறிட்டு இருக்கு. இது வந்து இந்திய ஜனநாயகத்திலே ஒரு கருப்பு புள்ளி. தொடர்ச்சியாக 1.5 ஆண்டு காலமாக ஒரு கவர்மெண்ட்டு இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவ்வளோ எவால்வ் ஆகிருக்கு. 1.5 வருஷமாக உங்களால் ஒரு நார்மலைஸை ரீஸ்டோர் பண்ண முடியலன்னா அப்போது நீங்கள் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டுன்னு ரொம்ப பெருமை பேசிக்கிற கவர்மெண்ட்டோட எஃபிஷியன்சி என்ன? அதாவது வந்து 60,000 மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க, அவங்க வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்கு. 230க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் அமைதி திரும்பல. இந்த 1.5 வருஷத்தில் எந்த ஒரு கட்டத்திலுமே மணிப்பூரில் வந்து நார்மலைஸே ரிட்டர்ன் ஆகல. ரொம்ப மோசத்துலேருந்து ஒரு 10% அந்த மோசம் கம்மியாயிடுச்சே தவிர நார்மலைஸே ரிட்டர்னே ஆகல. நீங்கள் கண்டினியூஸாக இந்த கவர்மெண்ட் வந்து மணிப்பூரை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டாங்க. 1 வருஷத்துக்கு மேலே தொடர்ச்சியாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்லேயும் எல்லா இடங்கள்லையும் இந்த இஷ்யூவை பேசணும். இது வந்து நீங்கள் நம்ம மதர் ஆஃப் டெமோக்ரஸின்னு இந்தியாவை பேசுகிறோம், ஆனால் இது ஒரு மனித மாண்புகளுக்கான பிரச்சனையாக இருக்குது, மனிதத்துவத்துக்கான பிரச்சனையான பெண்கள் எவ்வளோ மோசமாக மணிப்பூரில் எவ்வளோ இப்போ ரீசெண்டாக இந்த சம்பவத்தில் கூட பாதிக்கப்பட்டது பெண்கள் குழந்தைகள் தான். எவ்வளோ மோசமாக அவங்களோட விக்டிமைஸ் ஆயிருக்காங்கன்றதை எடுத்து பேசுகிறோம். ஆனால் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு 1.25 வருஷமாக காதை மூடிக்கொண்டு தான் இருந்தார் பிரதமர். இந்த ஜூலை ராஜ்யசபாவில் தான் முதல் முறையாக அதை பற்றி அட்ரஸ் பண்ணுறாரு. அது வரைக்கும் பிரதமர் கம்ப்ளீட்டா இக்னரன்ட் தான் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பிறகுதான் அதை பத்தி பேசினாரு. அதுவும் ஒரு வார்த்தை தான் பேசினாரு. அவர் மணிப்பூர்ல இந்த கான்ஃபிளிக்ட எத்தனிக் கான்ஃபிளிக்ட பத்தி பேசாம அதை பத்தி பேசாம அவர் அதுல இல்ல ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன் விஜய். அதாவது ஒரு ஒப்பீட்டு அளவுல மீண்டும் காங்கிரஸ் மேல வந்து பாஜக சொல்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, நாங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் காஷ்மீர்ல கல்வீச்சு குறையவே இல்லை, தீவிரவாத தாக்குதல் சம்பவம் குறையவே இல்லை, நக்சல் ஒழிப்பை வந்து நீங்க வந்து முற்றிலும் ஒழிச்சிட்டீங்களா, அது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்போ காங்கிரஸ் மேல ஒரு குற்றச்சாட்டை பாஜக வைக்கும் போது இந்த இடத்துல மட்டும் நீங்க 1.5 வருஷத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம முடிக்கல அப்படின்னு கேள்வி கேட்கறது சரியானு அவங்க எதிர்கேள்வி கேட்பாங்கல்ல. இல்ல குளோபல் நீங்க கான்ஃப்ளிக்டோட டைம்ஸ் கான்டெக்ஸ்ட்டை பார்க்கணும். ஓகே, நீங்க காங்கிரஸ் டைம்லலாம் நீங்க இன்னும் அதாவது வந்து பல வாட்டி பார்த்தோம்னா பிஜேபி அதாவது 2014க்கு முன்னாடியும் 1976லுமே ஸ்டக் ஆயிடுவாங்க. இவங்க அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்ததுன்றது இவங்க கண்ணு வாய் எல்லாத்தையும் இவங்க வந்து திறக்கிறது இல்லை. இவங்க நீங்க காங்கிரஸ் பீரியடை பத்தி பேசுறதுக்கு எதுக்கு இப்ப நீங்க கவர்மெண்ட்ல இருக்கீங்க? எல்லாத்தையும் பிரச்சனைகள் கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு நார்மல் ரொட்டீன்ல இருக்கு. நீங்க 2018லலாம் பார்த்தோம்னா மணிப்பூர்ல வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் க்ரோ ஆரம்பிச்சுது. அங்க அந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் நல்லா வந்து ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன் வர ஆரம்பிச்சிருந்தது. ஆனா இன்னைக்கு அதை கம்ப்ளீட்டா பேரலைஸ் பண்ணது யாரு? ஓகே, நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா பிரதமர் மோடி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் இந்தியாவோட பிணைந்திருக்குங்கிற உணர்வே வந்திருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எல்லா மேடைகளையும் சொல்றாரு. அதாவது வந்து இருக்கிற இந்த மண்ணின் மைந்தர்களுக்குள்ளேயே பிரிவினைவாதத்தை தொடர்ச்சியா விதைக்கிற பிரதமர் அவர்கள் இந்த மாதிரி இல்லாத விஷயங்களெல்லாம் பேசுவாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாரு. நீங்க முதல்ல வரலாறு திரும்பி பார்க்கணும். அதாவது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் எப்படி இந்தியாவில் இணைஞ்சது, யாருனால வந்தது? காங்கிரஸ் உருவாக்குன இந்தியா இது. இந்த இந்தியாவை இன்னைக்கு சிதைக்கிறது யாருன்னா பிஜேபி தான். அதாவது வந்து
இந்த இந்தியாவோட கான்ஸ்டியூஷன், இந்த கான்ஸ்டியூஷனே வந்து சமத்துவமான இந்தியா, சுதந்திர இந்தியா வேணும்னாங்க. இன்னைக்கு அந்த சமத்துவத்துக்கும் சுதந்திரத்துக்கும் நேர் எதிராக கண்டினியூஸாக செயல்பட்டு இருக்கிறது யாருன்னா பிஜேபி தான். இல்ல, அப்போ அருணன் சார் சொன்ன அந்த குற்றச்சாட்டுல நேரடியா நீங்க உடன்படுறீங்க. அரசுக்கு வந்து முடிச்சு வைக்க விருப்பமே இல்லை, தொடர்ந்து ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட், இந்த அரசுக்கு முடிச்சு வைக்கக்கூடிய விருப்பம் இல்லாதது ஒரு பக்கம். ஏன்னா இருந்திருந்தா நீங்க அட்லீஸ்ட் எஃபெக்டிவா இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணிடணும். இது வரைக்கும் 1.5 வருஷமா நீங்க இந்த மாதிரி காரணம் சொல்றதையும் மற்றவங்க மேல கை நீட்டுறதையும் தவிர கவர்மெண்ட் எஃபெக்டிவா ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இப்போ உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும். பிரதமர் இப்போ வெளிநாடு டூர் போறாரு, எலெக்ஷன் மோட்லேயே இருப்பார். பிரதமர் ஒன்று ஃபாரின் மோட், அப்ராட் மோட்ல இருப்பாரு, இல்லைன்னா எலெக்ஷன் மோட்ல இருப்பாரு. இஷ்யூஸ் மோடு, மக்களுக்கான இஷ்யூஸ் மோடுக்கு வரவே மாட்டாரு. நிச்சயமா விஜய், நம்ம பேசுவோம். தற்போது நம்முடைய அமர்விலே திமுகவிலிருந்து ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மேடம் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 18 மாதங்களாக மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். மணிப்பூருடைய அந்த கொடூரம் இன்னும் தீரவே இல்லை, இன்னும் அதிகமாக தான் ஆயிருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சப்பார்வை. உங்களுடைய கருத்து மேடம்? இங்க இந்தியா கூட்டணி ஆட்சி செய்கின்ற நம்முடைய கர்நாடகாவிலிருந்து நான் பேசுகிறேன். ஒரு சின்ன குக்கிராமம், அதனால மின்தடை ஏற்பட்டது, அதனாலதான் இப்ப ஜாயின் பண்ணேன். நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முடிய போகுது. ஆனாலும் நம்முடைய மணிப்பூர் பிரச்சனைக்கு எந்த விதமான தீர்வையும் கொடுக்க முடியவில்லை உள்துறை அமைச்சரால், நம்முடைய பிரதமரால் அப்படிங்கறத நம்ம நேரடியா பார்த்துட்டு இருக்கோம். மிக சமீபத்துல 3 தாய்மார்கள் 3 குழந்தைகளை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கிற தெரியாத அளவுக்கு கடத்தல் செய்து கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். கேட்டா நம்முடைய பிரதமர் என்ன சொல்கிறார், அதை பற்றி கேட்பதற்கு அவருக்கு நேரமே இல்லை. உள்துறை அமைச்சரும் அங்கே வந்து என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு, ஒரு பெட்டிக்கடை மாதிரி ஒரு 21 கேந்திரிய போலீஸ் கல்யாண் பந்தார் அத ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பிரச்சனை, மணிப்பூர் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா 21 கேந்திரிய போலீஸ் கல்யாண் பந்தார்ங்கிறத ஆரம்பிச்சு இதனால என்ன பிரயோஜனம் மணிப்பூருக்குன்னு கேட்டா அவர் சொல்றாரு, 100 எசென்சியல் ஐட்டம்ஸ், முக்கியமான பொருட்கள் இங்கே விற்கப்படும். என்ன முக்கியமான பொருட்கள்? டூத் பேஸ்ட், பிரஷ், சோப்பு, அப்புறம் விலை குறைவான பொருட்கள், இதெல்லாம் விற்கப்படும். இதெல்லாம் அந்த மக்கள் வாங்கி சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் அங்க அமைதி நிலவும் அப்படிங்கிற ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறார்னா இது உலகத்திலேயே எந்த தலைவராலும் யோசிக்க முடியாத ஒரு தீர்வாக இருக்கிறது அப்படிங்கறத ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். இப்படி கூட ஒரு உள்துறை அமைச்சரால் பிற்போக்குத்தனமாக இந்த 1.5 வருஷம் ஒரு இனக்கலவரத்தை மத்திய ஒன்றிய அரசே செய்து கொண்டிருக்கிறது, அல்லது அந்த மணிப்பூர் மாநில அரசே செய்து கொண்டிருக்கிறது. டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆட்சி நடக்கின்ற அந்த மாநிலத்தில் கூட இன்னமும் இதற்கான ஒரு தீர்வை கொடுக்க முடியவில்லை என்றால் இது எப்படிப்பட்ட இழிவு, எப்படிப்பட்ட தலைகுனிவு நம்முடைய இந்தியாவுக்கு. ஏன்னா உலக நாடுகள் எல்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, இந்திய அரசு ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் மணிப்பூர் பிரச்சனை தீர்ப்பதற்கு அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி எந்த விதமான கவலையும் இல்லாமல் அங்கே இருப்பது அப்படியே இருக்கட்டும், அதுதான் எங்களுக்கு நல்லது என்பதை போல் அவர்கள் செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் புரியுது. இதை தவிர மே 2023 ஆரம்பிச்ச பிரச்சனை கிட்டத்தட்ட 60,000 மக்கள் குடிபெயர்ந்து இருக்கிறார்கள். வீடு வாசலை இழந்து, வாழ்க்கை இழந்து மிக நெருக்கடியான முகாம்களில் இன்னமும் தங்கி இருக்கிறார்கள். எத்தனை பேர் இறந்து போனார்கள்ங்கிறது, இறந்து போனவர்கள் பட்டியல் அரசு கொடுப்பது என்னவோ ஒரு 300 பேர் தான். ஆனா அது மட்டுமே எண்ணிக்கையாக இருக்க முடியுமா? அதை விட அதிக எண்ணிக்கையில் நிச்சயமாக அந்த வன்முறையில் மக்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள்ங்கிறதெல்லாம் நமக்கு புரிய வருது. அதை தவிர இன்னொன்னு, இந்த இனப்படுகொலையை, இந்த மாநிலத்தின் வன்முறையை இதுவரைக்கும் அந்த ட்ரெடிஷனல் மீடியா அல்லது மிகப்பெரிய ஊடகங்கள் எதுவுமே பேசவில்லை அப்படிங்கறத நம்ம குரல் கொடுத்தாகணும். ஆனால் இன்றைக்கு கலைஞர் தொலைக்காட்சி அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறது என்பது பொதுமக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த பேர் அவாவை வெளிப்படுத்துகிறது. ஆனால் கோடி மீடியா என்று சொல்லப்படுகின்ற எந்த மீடியாவிலும் இதை பற்றிய விவாதங்களோ அல்லது இதை பற்றிய செய்திகளோ வரவே இல்லை. தன்னார்வலர்களும் தனிப்பட்ட சமூக ஊடகவியலாளர்களும் தான் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது எப்படிப்பட்ட ஒரு இருட்டடிப்பை நம்முடைய இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர உடனடியாக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இணைய சேவையை நிறுத்தி இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே மிக அதிகமாக மிக நீண்ட இணைய சேவை நிறுத்தப்படுவது எந்த நாட்டில் என்றால் இந்தியாவில் தான் அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். இணைய சேவை நிறுத்தி விட்டதுனால
உலகத்துக்கு எதுவுமே தெரியாம போயிடும் அப்படிங்கிறது இவர்களுடைய கேலி கூத்தான ஆட்சியை தான். இல்ல நிச்சயமா இல்ல நம்ம அதுல ரெண்டு பார்வை வைக்க வேண்டியது இருக்கா மேடம். இப்ப அங்க நிலைமை எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். மேல 2000 CRPF போலீஸ் வீரர்களை அங்க அமைச்சிருக்கிறாங்க. சூழல் ரொம்ப மோசமாக இருக்கும்போது வன்முறை பரவ வேண்டாங்கிறதுக்காக தான் இணையதள சேவை துண்டிக்கப்படுது. நம்ம அதுக்கு இன்னொரு கலர் நீங்க கொடுக்கலாமான்னு பாஜக காரங்க கேள்வி கேட்பாங்களே. எல்லா இடத்துலயும் அது இயல்பா இருக்கிறது தானே? இயல்பா இருக்கிறதா? ஆனா ஒரு மிக நீண்ட காலம், எவ்வளவு நாளுக்கு நீங்க இணைய சேவையை நிறுத்தி வச்சுக்கிட்டே இருப்பீங்க? அதன் மூலமாக ஒரு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அப்ப இங்க வன்முறை நடக்குது, இங்க ஆட்சி சரியில்லை அப்படின்னா இதே மாதிரி பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் அல்லாத மாநிலங்களில் இப்படி ஒரு இனக்கலவரம் தொடர்ந்து நடந்தால் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் என்ன சொல்லுவாரு? உடனடியாக அங்கே ஆட்சியை கலைக்க வேண்டும், டபுள் என்ஜின் சர்க்கார் வர வேண்டும், அப்போதுதான் அங்கே அமைதி நிலவும் சொல்வாரா இல்லையா? அப்படின்னா இப்போ அங்க உள்ள முதல்வர் அங்க இருந்து ராஜினாமா செய்ய வேண்டுமா இல்லையா? ஆனால் இதையும் உள்துறை அமைச்சர்கிட்ட என்னை கேட்டப்போ அவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு யார் சொன்னார் முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டதாக உங்களுக்கு யார் சொன்னார் என்பதைத்தான் பதிலாக சொல்கிறார்கள். அப்படின்னா இவர்களுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் இப்படியே விடுங்க, அது நடந்துகிட்டே இருக்கட்டும், அப்பதான் நமக்கு லாபம் என்பது போல் இவர்கள் செய்கிறார்களோ என்கின்ற ஒரு சிந்தனையை உலக நாடுகள் கவனித்துக் கொண்டிருக்கின்றனங்கிறத நீங்க மறந்துட முடியாது. திரும்ப திரும்ப இந்த ஆர்ம்டு போர்சஸ் அல்லது ராணுவத்தின் ஆட்சியை அங்கே கொண்டு வருவது என்பது எப்படி சரியானதாக இருக்க முடியும்? மக்கள் ஆட்சி, ஜனநாயக ஆட்சி என்று சொல்கிறோம். ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் எப்படி மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் அல்லது மக்கள் இயல்பான ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் என்பதுதான் அங்கே இருக்கின்ற மக்கள் கேட்கின்ற கேள்வி. அதை தவிர இன்னொன்னு, இவர்கள் எப்போதுமே இணைய சேவையை நிறுத்துவது அல்லது ராணுவத்தை அங்கே கொண்டு நிலை நிறுத்துவது என்பதையெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கின்ற நாட்டில் ஒரு தீர்வாக எப்படி சொல்ல முடியும்? நாம் கேட்பது அந்த நேரத்து டெம்பரரியா ஒரு 2000 CRPF கொண்டு போய் நிறுத்திட்டோங்கிறது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். அதை தவிர மிக நீண்ட தீர்வாக நீங்கள் எதை சொல்கிறீர்கள்? அப்படின்னா நாங்க டயலாக்ஸ் நடத்திட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னா 1.5 வருஷத்துக்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடக்கிறது என்றால் அப்போ ஜம்மு காஷ்மீர்ல இருக்கின்ற சிறப்பு அந்தஸ்தை நீக்கக்கூடிய இவர்களால் இங்கே ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து இவர்களுக்கு ஒரு நிம்மதியையோ தீர்வையோ கொடுக்க முடியவில்லை என்றால் கையாலாகாத ஆட்சியைத்தான் பிரதமரின் ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னொன்னு, 2014 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 84 வெளிநாடுகளுக்கு நம்முடைய பிரதமர் பயணம் செய்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, 84 வெளிநாடுகள், 14 வருஷம், 10 ஆண்டுகள் பிளஸ் இந்த ஒரு ஆண்டு 11 வருஷம். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 8 நாடுகள் அல்லது 9 நாடுகளுக்கு அவர் பயணம் செய்கிறார். இருக்கிறது 12 மாசம் தான். வெளிநாடுகளில் தான் மிக அதிகமாக இருக்கிறார் என்றால் இந்தியாவின் பிரச்சனைக்கு அவர் காது கொடுப்பதே இல்லை என்பதைத்தானே இது திரும்ப திரும்ப காட்டுது. நிச்சயமா மேடம். அதாவது உங்களுடைய அந்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது மறுக்கிறதுக்கு இல்ல, டபுள் இன்ஜின் பாஜக அரசு இருக்கும்போது ஏன் இதை தடுத்து நிறுத்தல அப்படிங்கிறதா. அப்ப பொறுப்பா இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. 2 விதமான சமூக மக்கள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த எம்பிக்களும் நேரடியாக அங்க போய் ஆய்வு பண்ணாங்க. அவங்க சொன்னது அது ரொம்ப தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, அப்படிதான் நாங்க உணர்றோம் அப்படின்னு. அப்படி இருக்கிற போது ஒரு அரசு என்ன செஞ்சிட முடியும்? இதுல என்ன செஞ்சிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, மெய்த்தி என்பவர்கள் அங்கே உள்ள பிராமணர்கள், நம்ம ஜாதியையோ இனத்தையோ குறிக்கவில்லை. ஆனால் அவர்கள் எதற்காக அடிகோலுகிறார்கள் என்றால், குக்கி இனத்தவர்களை போல் எங்களுக்கு ட்ரைபல் ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னு. ட்ரைபல் ஸ்டேட்டஸ் என்பது பிறப்பால் வருவது. இவர்கள் இந்த பிராமணர்கள் என்பவர்கள் எப்போது என்ன சொல்வாங்க, நாங்கள் மிக உயர்ந்த ஜாதியினர், கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்போ எதுக்கு இந்த ட்ரைபல் ஸ்டேட்டஸ் தேவையா இருக்கு? ஏன்னா அப்பதான் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக அரசாங்க வேலைகளை பெற முடியும், அல்லது கல்லூரிகளில் பள்ளிகளில் கல்விக்கான இடஒதுக்கீட்டை பெற முடியும், பல சலுகைகளை பெற முடியும் என்பது அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்குன்னா, EWS போலவே இவர்கள் மணிப்பூரிலும் ஒரு சூழ்ச்சியான ஒரு இடஒதுக்கீட்டை கேட்கிறார்கள் என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்ல, அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அது நீங்க பழங்குடியினரா அங்கீகரிக்கணும் மெய்த்தி இன மக்களை அப்படிங்கிறது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புன்னு பாஜக அடுத்து சொல்லும். நாங்க சொன்னோமா, கோர்ட்ல வழக்கு போச்சு, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புங்க அதும்பாங்க.
மணிப்பூர் நீதிமன்றம் தான் அப்படி சொல்லிச்சே தவிர உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை மறுதளித்தது இல்லையா? உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை எடுத்துக்கலையே. அப்படிங்கும் போது எது அதற்கான தீர்வாக இருக்க முடியும்? அங்கே இருக்கின்ற ஒத்த சிந்தனையாளர்களை கூப்பிட்டு பேச வேண்டும். அதை தவிர மிக முக்கியமாக நாம பேச வேண்டியது, ஒன்றிய அரசும் மாநில அரசும் டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்லி கைகோர்த்து கொண்டு இந்த இனப்பிரச்சனை அப்படியே தொடரட்டும். அப்போதுதான் அங்கே இருக்கின்ற வளங்களை, இயற்கை வளங்களை இவர்கள் சூறையாடுவதற்கு வசதியாக இருக்கும் என்கின்ற ஒரு மறைமுக திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம். அதை தவிர உலகம் முழுக்க போயிட்டு வந்துட்டு இருக்கார் நம்முடைய பிரதமர். ஆனா வெறும் ஒரு 22,327 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊரு. இந்த ஊரை கவனிப்பதற்கு அவருக்கு தெரியவே இல்லை. உலக நாடுகள் அத்தனைக்கும் பயணப்படுகிறார். ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற மணிப்பூர் எந்த திசையில் இருக்கிறது என்று கூட தெரியவில்லை என்றால் அப்ப எதுக்காக இவங்க ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க? என்ன தீர்வு வேணும்னு நம்மள்டே கேக்குறாங்க அப்படின்னா அப்போ அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை, அந்த திறமை இல்லை என்பதுதானே நம்ம பாக்குறோம். நிச்சயமா மேடம், பேசுவோம். அதாவது மற்ற மாநிலங்கள்ல நீங்க சிறப்பான ஆட்சி டபுள் இன்ஜின் அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு வாதத்திற்கு நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட அதே டபுள் இன்ஜின் அரசால ஏன் அதை செய்ய முடியல அப்படிங்கிற கேள்வி நியாயமானது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டதுதான், இவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததற்கு பிறகும் ஒன்று முதலமைச்சரை மாத்தலாம், அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தர் தேர்ந்தெடுக்கலாம், ஏன் பிரேம் சிங்கை மட்டுமே வைக்கணும்? அதுவும் கடந்த மாத இறுதியில 10 பாஜக எம்எல்ஏக்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதுறாங்க. அவங்களுடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் தான், மணிப்பூர் எம்எல்ஏக்கள் தான், இவரை நீங்க பதவி நீக்கம் செய்யணும்னு ஏன் செவிசாய்க்க மறுக்கிறாங்கிற ஒரு கேள்வி வருது. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவங்களுக்கு ஏற்ற முதலமைச்சர் இவர் தான். ஆதிவாசி மக்கள், பழங்குடி மக்கள், அவங்கள ஒடுக்குவதற்கு இவருடைய பாதை தான் சரி என்கிற ஒரு திட்டவட்டமான முடிவுல RSS இருக்கு. ஆகவே அதனுடைய அரசாகிய மோடி அரசு அவர் இருக்கட்டும் என்று விட்டு வைக்குது. ஒண்ணுமில்லைங்க, காஷ்மீர் பள்ளத்தாக்குல பயங்கரமான தீவிரவாத செயல்பாடுகள் இருக்கு. ஆகவே நாங்க என்ன பண்றோம், சட்டமன்றத்தையே கலைக்கிறோம். 2019 அந்த சிறப்பு அந்தஸ்தை காலி பண்ணாங்க. யாருக்கும் சொல்லாம, மக்கள்கிட்ட இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம், மாநில அந்தஸ்தை பறிக்கிறது, அதையும் செஞ்சாங்க. ஆனால் அதற்கு முன்பே சட்டமன்றத்தை கலைச்சாச்சு. என்னன்னா அங்க புற தீவிரவாத நடவடிக்கை. நான் கேட்கிறேன், அதைத்தான் கொடூரமா இங்க நடக்குது. அப்ப இந்த அரசு மட்டுமல்ல, சட்டமன்றத்தையே கலைக்கணும்ல உங்களுடைய விதிப்படி பார்த்தா. நீங்க அவங்களுக்குள்ள இன்னொருத்தர் பாஜக கூட கொண்டு வரலாம்னு கேட்கிறீங்க. நான் சொல்றேன், நேரடியாக மோடி அரசு களத்துல இறங்கி நான் 2 பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு தருவேன், எது வேணாலும் பேசி தீக்கலாம் ஐயா. இப்ப சகோதரி சொன்னாங்கல்ல பிரச்சனையினுடைய அடிப்படையான விஷயத்த, நான் ஒரு கோணத்துல சொன்னேன், எப்படி அங்க மத பிரச்சனை இருக்குன்னு, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக எப்படி அங்க கழிப்பு விடப்படுதுன்னு. இன்னொரு பக்கம் இடஒதுக்கீடு, அது எப்படி எஸ்டி, அப்ப பட்டியலின பழங்குடி மக்கள் இடஒதுக்கீடு சமவெளி மக்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டா இது எப்படி ஓடி அடையும்? அப்ப இது எப்படி கோர்ட்டுக்கு போய் எப்படி வந்துச்சு எல்லாம் அவங்க சொன்னாங்க. அப்ப இது உட்பட உட்காந்து பேசுவோம். எதுவானாலும் பேச்சுவார்த்தையின் மூலம்தான் தீர்க்க முடியுமே ஒழிய இந்த மாதிரி கலவரம் செய்வதை எந்த தரப்பா இருந்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டா, யாராக இருந்தாலும் ஒடுக்குவோம். அப்பத்தானே 2 மக்களுக்கு நம்பிக்கை வரும் இல்லைங்களா? ஆனா நீங்க நைசா உங்களுடைய படு கேவலமான அந்த சித்தாந்த நிலைப்பாட்டுல யாரு போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. அதுதான் அங்க நடக்குது. என்னங்க துப்பாக்கி அது பாட்டு கிடைக்குது, அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எடுத்துட்டு போறாங்களாம். எவ்வளவு பார்த்தோம். முகாம்ல இருந்து ஆயுதங்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. இது எப்படிங்க நடக்கும்? இல்ல நான் அதனாலதான் சார் காங்கிரஸ் விஜய் கிருஷ்ணா கிட்ட அந்த கேள்விதான் நான் கேட்டேன். மற்ற மாநிலங்கள்ல அங்கங்க நடந்துகிட்டு இருக்குல்ல, சத்தீஸ்கர்ல நடந்திருக்கிறது, நக்சல் பாதிப்புள்ள ஏரியாக்கள் நடந்திருக்கிறது, நீங்க அதை இதையும் ஏன் கம்பேர் பண்ணி பார்க்க கூடாதுன்ற ஒரு கேள்வி வைக்கலாம் இல்லையா பிஜேபி? இல்லங்க, எங்கேயுமே ஒரு மாநிலத்தின் 2 முக்கிய பகுதி மக்கள், அதான் நான் சொன்னேன், அந்த 2 பகுதி மக்களுமே கணிசமா கிட்டத்தட்ட சமமா இருக்காங்க. அவங்களுக்கு இடையில இந்த மாதிரியான நேரடியான மோதலை தூண்டிவிட்டு 1.5 ஆண்டு காலமாக
இவ்வளவு பெரிய கலவரம், இவ்வளவு பெரிய மோதல் என்பது எனக்கு தெரிஞ்சு வேற எங்க நடந்ததே இல்ல. ஒரு மாநிலத்தின் இரு பகுதி மக்கள். ஓகே. இப்ப சத்தீஸ்கர் நக்சல் பிரச்சனை என்பது அது ஒரு அதிதீவிரவாதம், ஒரு குழுக்கள், சில குழுக்கள். சரி. அவங்க ஒரு தவறான கோட்பாட்டுல, ஓகே, தவறான ஒரு தீவிரவாத சிந்தனை போக்காளு செயல்பாட்டுல ஓகே, அதை ஒரு சில பகுதி ஆதரிக்கலாம், ஆனா பெரும்பாலான பகுதி அங்க ஆதரிக்கல. அவங்கள எங்கேயுமே நக்சலிசத்தை முழுமையாக எல்லா மக்களும் ஆதரிச்சாங்களா? மேற்கு வங்காளத்துல தோன்றுச்சுங்கய்யா, எனக்கு தெரியும் நக்சல் பாரி இயக்கம் எப்படின்னு. இதுக்கு நீ தயவுசெய்து நக்சல் இயக்கத்தையும் இதையும் ஒப்பிடாதீங்க. இது ஒரு மாநிலத்தின் இரு பகுதி மக்களை மோத விட்டு வேடிக்கை பார்க்குது. அந்த மாநில அரசும் சரி, இந்த மோடி அரசும் சரி, 1.5 ஆண்டு காலமாக. இதோடைய அர்த்தம் என்ன? அதுதான் சகோதரி கேட்ட மாதிரி தான் நானும் கேட்கிறேன். இதே போல பாஜக அல்லாத ஒரு மாநிலத்தில் நடந்திருந்தால் விடுவாங்களா ஐயா? என்ன பேச்சு பேசியிருப்பாங்க? பாஜக தலைவர்கள் விடுவாங்களா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுவாரா? அதுவும் பிரதம மந்திரி நேரம் பொங்கி எழுந்து எப்படி எல்லாம் பேசியிருப்பாரு. தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. வேறு ஒரு மாநிலம், அங்க வேறு ஒரு கட்சியினுடைய ஆட்சி. அதுக்குதான் நான் உதாரணம் சொன்னேன். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றமே காலியா தீவிரவாதத்தை ஒடுக்குவது. ஆனா இப்ப அதுல அது வேற வேடிக்கை. சரி, பதில ஒப்பீட்டளவுல இன்னொரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. நீங்க மத ரீதியா பாஜக அணுகுது அப்படின்னா பாதிப்பு 2 பக்கம் தான் இருக்கு இல்லையா? அப்ப இங்கேயும் உயிரிழப்புனா அங்கேயும் உயிரிழப்பு நடக்கிறது, அங்கேயும் பாலியல் வன்புணர்வுனா இங்கேயும் பாலியல் வன்புணர்வு சம்பவம் நடக்கிறது. அப்ப பாஜக ஒரு சாரருக்கு தான் சப்போர்ட் அப்படின்னா ஏன் அதுல தீவிரமா இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த இன மக்களும் தானே பாதிக்கப்படுறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 2 பகுதி மக்களும் பாதிக்கப்படுறாங்க, நான் அதை மறுக்கல. சரி. ஆனால் இவங்களுடைய குறி என்பது என்னன்னா, இந்த மாதிரி கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்துட்டாங்க இந்த ஆதிவாசி மக்கள், ட்ரைபல் பீப்புள், இந்த ட்ரைப்ஸ். ஆகவே அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் என்கிற எண்ணம் இருக்கு. அந்த பாடம் கற்பிக்கிறதுங்கிறது எங்க இருந்து வருது பாருங்க. எங்கேயாவது இந்த கூத்து நடக்குமா? மலைவாழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எஸ்டி இடஒதுக்கீடு சமவெளி மக்கள் கேட்டா இதை தூண்டி விட்டது யாரு? இந்த வேலையை செஞ்சது யாரு? அப்ப அங்க ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு, ஆனா உச்ச நீதிமன்றம் மறுப்பு, உடனே கலவரம். அப்ப அதுக்கு எதிர்வினை, அந்த எதிர்வினைக்கு எதிர்வினை, 2 மக்களும் பாதிக்கப்படுறாங்க. நான் மறுக்கல. ஆனா இது உள்ளுக்க இருந்து 2 பேரும் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனால் இறுதியான நிலைமை என்ன வரணும் என்றால், நீங்க கிறிஸ்தவத்துக்கா போனீங்க, ஆதிவாசி மக்களே என்ன ஆச்சு பாத்தீங்களா, என்ன பாடம் புகட்டுவதுதான். அட் த காஸ்ட் ஆஃப் ஹிந்துஸ் ஆல்சோ. இந்துக்களும் பாதிக்கப்படுறாங்க, அவங்க கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களை விட மாட்டோம் ஐயா. எப்படி காஷ்மீர்ல முஸ்லிம்களுக்கு பாடம் கற்பிச்சோமோ இதாங்க உள்ள நிலைமை. இதை நம்ம வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லாம அந்த மணிப்பூர் விஷயத்தை மக்களுக்கு வழங்க வைக்க முடியாது. அது மீண்டும் மீண்டும் ரொம்ப எளிமையான கேள்வி. மோடி அரசு வேடிக்கை பார்க்கிறது வேண்டும் என்றே. காரணம் இந்த RSS உடைய இந்த பிரமத வெறுப்பு, இந்த மதவெறி அரசியல். ஆகவேதான் அந்த முதலமைச்சர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அது ஒரு கையாலாகாத அரசு என்பதை விட இந்த வேலையை வேடிக்கை பார்ப்பதற்காகத்தான் அந்த அரசு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லது முடிந்த அளவுக்கு இவங்க ஆட்களுக்கு உதவி செய்வது, பாஜகவுக்கும் சங் பரிவாரத்துக்கும். இதனால பாதிப்பு 2 பக்கமும் வந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ரைட். அப்ப தான் நினைக்க வேண்டிய ஆட்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, 2 இனங்கள் மோதிக்கணுங்கிறத அவங்களுடைய நோக்கம் நீங்க சொல்றீங்க. ரைட், பேசுவோம் சார், அடுத்தது சுற்றுகளில் பேசலாம். விஜய், அதில் ஒரு பக்கம் பாஜக அரசினுடைய டபுள் இன்ஜின் அரசின் தோல்வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட, இன்னொரு பக்கம் 1.5 மாசமா ஒரு மாநிலத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை பத்திக்கிட்டு எரியுது. எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் என்ன செய்யறோம், மக்களுக்கு இன்னும் கவனத்துவம் படுத்தலையா, அதுல ஜனநாயக பூர்வமாக உட்பட்டு என்னென்ன வழிகளில் ஏன் அதுக்கு கையாண்டு ஏன் எதிர்கட்சிகள் இதை தீர்க்க முன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வைக்கலாம் இல்லையா? இல்லை, எதிர்கட்சிகள் ஃப்ரம் த டே 1 முதல் நாள்லேருந்து எதிர்கட்சிகள் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. இப்போ எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன் உயிரையும் பணைய வச்சு அவர் அங்கே போறாரு, மணிப்பூருக்கு போறாரு. அதுக்கப்புறம் ஒரு சிம்பாலிக்காகவே சிம்பாலிக்கா மட்டும் இல்லை, ஒரு ஆக்கப்பூர்வமாக அந்த மக்களுக்கான தேவைகளுக்காகவே அங்கே அவரோட உயிரையும் வச்சு பண்ணார். தொடர்ச்சியாக பார்லிமெண்ட்ல குரல் எழுப்பினது யாருன்னா எதிர்கட்சி தான். எங்கள் தலைவர் ராகுல் காந்தியா இருக்கட்டும்,
ராஜ்யசபால எங்க ஒற்றுமை பயணமும் அங்கிருந்து ஆரம்பிச்சாங்க. திரும்ப இரண்டாம் கட்டம். அதுதான் பாரத் ஜோடோ யாத்ரா இரண்டாவது லெக். அதாவது வந்து இந்தியா ஒற்றுமை நீட் ஆஃப் அவர். அந்த நேரத்துல மணிப்பூர்ல அந்த ஒற்றுமை ரொம்ப தேவைப்படுது, மக்களுக்கு அமைதி தேவைப்படுது. இந்த இந்திய நாட்டோட ஜனநாயகத்தை மீட்டெடுக்கணும், கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி இது எல்லாமே அங்க அந்த நிலைமையில அங்க ரொம்ப தேவைப்படுதுன்றதுக்காக அங்கிருந்து தான் எங்க தலைவர் ஆரம்பிக்கிறாரு. ஓகே, ஒரு மிகப்பெரிய மெசேஜை கன்வே பண்றாரு எங்க தலைவர். அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய மெசேஜை கன்வே பண்றாங்க. ராஜ்யசபாலையும் எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தொடர்ச்சியா ரிப்பீட்டடா எல்லா இடங்கள்லயும், காங்கிரஸும் சரி காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அனைவருமே கண்டினியூஸா போயிட்டே இந்த இஷ்யூஸை எவ்வளவு தூரம் அவங்களால எவ்வளவு தூரம் அதை புஷ் பண்ண முடியுமோ, எவ்வளவு தூரம் அவங்க காதை எவ்வளவுதான் மூடிட்டு இருந்தாலும் அதுல எப்படியா அந்த மெசேஜை எடுத்துட்டு போய் சேர்க்கணும்ட்டு கண்டினியூஸா போராடுறாங்க. அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து இதை இக்னோர் பண்ணாலும் இந்த இஷ்யூ ஓரளவுக்கு வரது காரணமே எதிர்கட்சி தலைவர்கள் தான். எதிர்கட்சியில இருக்கவங்க தான் இந்த இஷ்யூஸை வந்து மக்கள் பிரச்சனை இப்படி இருக்கு, நீங்க வந்து நாட்டுல எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க உங்க பிரச்சனைகளை மட்டும் உங்க பிரச்சனைகள் அவங்க இல்லாத பிரச்சனையை உருவாக்குறாங்க. அதாவது வந்து அவங்க நரேட்டிவ்ஸ்லாம் வேற மாதிரி ஒரு நரேட்டிவ்ஸாக இருக்கு, ரொம்ப டாக்ஸிக்கான நரேட்டிவ்ஸா இருக்கு. அந்த டைம்லயும் இந்த இஷ்யூஸை நீங்க ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, கண்டினியூஸா எதிர்கட்சி தான் பேசுறாங்க. சரி, இது அதாவது வந்து பிரதமர் வந்து இந்த நாட்டில் இருக்கவங்களுக்குலாம் நான் அத்தாரிட்டின்ற பேசுற பிரதமர் இதை ஒரு இடத்துலையுமே அட்ரஸ் பண்ணல. ஓகே, நீங்க இப்போ பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், இந்த இஷ்யூவை நீங்க ஏன் கண்டினியூஸா உங்க சொந்த கட்சியில் இருக்க எம்எல்ஏஸ் உங்களுக்கு எதிராக சொல்றாங்க இல்ல அந்த எதிர்கட்சி, அதாவது வந்து பிஜேபி எம்எல்ஏஸ் இல்ல இது இன்னும் பாதிப்பு அதிகமா போற மாதிரி இருக்குன்றப்போ நீங்க உள்துறை அமைச்சரும் பிரதமரும் இதை ஏன் கண்டுக்காம இருக்கீங்க? ஓகே, அதாவது முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினார்னு சுப்ரீம் கோர்ட்ல அந்த மாநில பாஜக அரசாங்கத்துல, அதாவது சென்ட்ரல் அட்டார்னி ஜெனரல் வந்து சொல்றாங்க. அதை பாஜகவோட எம்எல்ஏவே மறுக்கிறாங்க. எங்க கிட்ட இது வரைக்கும் சிஎம் பேச்சுவார்த்தையை நடத்தல அப்படின்னு சொல்லி குக்கி எம்எல்ஏக்கள், பாஜக எம்எல்ஏ. இல்ல இதுதான் நடக்குது. என்னன்னா டிரான்ஸ்பரன்சியே இல்ல இங்க. என்னன்னா ஏன்னா இப்போ அவங்க பத்த வச்ச நெருப்பு அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே இன்னைக்கு பாதிக்குது. அது இப்போ பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் வீடுலாம் கூட கொஞ்சம் நாட்கு சில கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி இல்ல இன்றைக்கு தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு நடந்திருக்கிறது, இன்னைக்கும் தீ வச்சிருக்காங்க. இது என்னன்னா இந்த கவர்மெண்ட் இப்போ இவங்க கண்டினியூஸா இந்த சிஎம் ப்ரொடெக்ட் பண்றதுல என்ன அஜெண்டான்னு ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, எதுக்காக நீங்க இவ்வளவு கண்டினியூஸா ஒரு சிஎம் நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்க? அப்போ இதனால ஏதாவது பண்டோரா பாக்ஸ் ஓபன் ஆகுமான்னு ஒரு கேள்வி வருது. இல்ல இதுக்கு இப்போ நீங்க ஒரு சிஎம் நீங்க பேசும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அதாவது கடந்த மேல இந்த பிரச்சனை வந்தப்போவே அவர் பதவி விலகுறேன்னு வெளிவந்ததும் அவர் வீட்டுக்கு வெளியில நின்று நிறைய மக்கள் போராடி நீங்க பதவி விலக கூடாதுன்னு சொன்னாங்க, அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அவர் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்தார். அந்த செய்தியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதான் இவங்க தன்னிலை விளக்கம்லாம் நம்ம தண்ணியில தான் எழுதி வச்சுக்கணும். இல்ல ஏன்னா இது ரொம்ப சீரியஸான கன்சர்ன். நீங்க ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ட் போது ஒரு சிஎம்க்கு உங்க ஓன் பார்ட்டி அகேன்ஸ்டா ரிவோல்வ் பண்றாங்க, நீங்க வந்து ரொம்ப இன்எஃபிஷியண்டா ஹேண்டில் பண்றாங்க, நீங்க எந்த ஒரு தளத்திலுமே இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணல, கண்டினியூஸா வைலன்ஸ் மேல வைலன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. வைலன்ஸ் மேல வைலன்ஸ் வந்து இது இந்தியாவுக்கு குளோபலா என்ன இமேஜ் கொடுக்கும்ன்றத பத்தி பிரதமர் கவலைப்படல. பிரதமர் வந்து குளோபலா அவரோட இமேஜை பெருசா பேசிக்கணும், அவரை பத்தி பெருசா பேசிக்கணுமே, இந்தியாவோட குளோபல் இமேஜ் என்ன அப்படின்னு சொல்றாரு. பிரதமர் வெளிநாடுகள்ல போயிட்டு போலாண்டு பல நாட்களில் போயிட்டு நான் முன்னிக்கிறேன், ரஷ்யா இந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் சரி பண்ணோம், டைலாக் மூலயமா சரி பண்ணோன்ற. நீங்கள் இந்தியாவில் இருக்கிற பிரச்சனையை இப்போ அதே நாட்கள் விரல நம்ம பக்கம் நீட்ட சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, மற்ற நாடுகள்ல பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணலாம்னு சொல்ற நீங்க உங்க மாநிலத்திலேயே விஸ்வகுருன்றீங்க. நீங்க தானே விஸ்வகுரு, குளோபல் லீடர் எல்லாமே சொல்றீங்கல்ல. இன்னைக்கு இருக்கிற இந்தியாவோட மிக முக்கிய பிரச்சனை சார் இது ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் சார். நிச்சயமா இது உண்மையிலே ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் தான். இதை நீங்க இன்னும் எவ்வளவு நாள் வளர விட போறீங்க? நீங்க பார்லிமெண்ட்ல அட்ரஸ் பண்ணல, எந்த இடத்துலயுமே இதை அட்ரஸ் பண்ணாம மனிதர்கள் ஒவ்வொருவரும் மனிதர்களுக்கு உண்டான அடிப்படை உரிமைகள், அடிப்படை மரியாதைகள், அடிப்படை ஒரு சேஃப்டி இல்லாம ஒரு வாழ்ற நிலைமை இருக்கு. ஆனா கவர்மெண்ட் இதை கண்டினியூஸா இக்னரன்ஸ் பண்றது எந்த விதத்துல கரெக்ட்? நிச்சயமா பேசுவோம். மண்டலம் உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புறேன். அதாவது அங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லயே இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது
புதுசா இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் பரவுது அப்படிங்கிற செய்திகள் தான் நம்ம பார்க்கிறோம். இந்த 1.5 வருடங்களாக பிரச்சனை இல்லாத சில மாவட்டங்கள்லையும் பிரச்சனை ஆகுதுங்கிறது தான். ஏன் இதை பாஜக அரசு கண்டுக்கல அப்படின்னா, இப்ப சமீபத்தில் நடந்து முடிந்தது நாடாளுமன்ற தேர்தல், பாஜக வெற்றி பெறுகிறதே, மக்கள் இதை ஒரு பொருட்டா கருதலையோ அப்படிங்கிற கேள்விக்குள்ளேயும் போக வேண்டியது இருக்கா? நிறைவான பறவை எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். இல்ல பொருட்டா கருதலியோங்கிறத தாண்டி அவங்க போலரைசேஷன்ன்ற ஒரு மதவாதம்ங்கிற ஒரு போதை மருந்தை முதல்ல மக்களுக்கு கொடுத்துடுறாங்க. அதுதான் வாழ்க்கையில மிக முக்கியம். வாழ்க்கையை விடவும் அந்த மதவாதம் தான் ரொம்ப முக்கியம்ங்கிற ஒரு போதை மருந்தை கொடுத்து அதற்கு அடிமை ஆக்கிட்டா அதுக்கப்புறம் வேற எந்த நிலையிலயும் மக்கள் வேற எந்த அறத்தை பத்தியும் யோசிக்கவே மாட்டாங்க. அதனாலதான் நீங்க திரும்ப திரும்ப தோழர் அருணன் பேசும்போது கூட எனக்கு இதேதான் தோணிட்டு இருந்தது. எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணுங்கிறதா அவங்களோட நிலைப்பாடா இருக்கு. அதனால எம்மின மக்களுக்கு பாதிப்பு வந்தாலும் சரி, நாங்கள் ஆதரவு கொடுக்கின்ற அல்லது எங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற மக்களுக்கு பாதிப்பு வந்தாலும் சரி, ஆனால் அங்கே இருக்கின்ற பிற இனத்தவர்கள் அழித்தொழிக்கப்பட வேண்டும். அதுதான் இவர்களுடைய சித்தாந்த கோட்பாடு, RSS கோட்பாடு. ஒரே ஒரு கேள்வி இருக்கு சரவணன், சொல்லுங்க மேம். வெளிநாடுகளுக்கு போகிறார் நம்முடைய பிரதமர், அங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் நாம் மதத்தையோ இனத்தையோ பேசல, சமயத்தையும் பேசல, ஆனா இதை சொல்லியாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அமெரிக்காவுக்கு போகிறார், அங்கே அதிபராக இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ட்ரம்பை கட்டி பிடித்து ஆராதிக்கிறார், அவரை இவர் மேல அன்பு செய்றார், அவர் இந்து இல்லை. அது மாதிரி மற்ற நாடுகள், இஸ்லாமிய நாடுகளுக்கு போகிறார், அங்கே உள்ள தலைவர்களை கட்டி பிடித்து ஆராதிக்கிறார், அவர்களும் வேற்று மதத்தவர்கள். அப்போ உங்களுக்கு என்ன அஜெண்டா? அதுதான் நம்மளோட ஒரே கேள்வி. வெளிநாடுகளுக்கு போனால் அந்த தலைவர்களை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், ஆனால் அந்த மதத்தை பின்பற்றுகின்ற எளிய மக்களை இந்தியாவில் வாழ விடாமல் செய்கிறீர்கள் என்றால் இந்த இரட்டை நிலைப்பாடு, டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்கிறார்கள், டபுள் டங்கு, இரட்டை நாக்கு, இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி நியாயப்படுத்துவீர்கள்? அதை தவிர நம்முடைய உள்துறை அமைச்சர் இன்னைக்கு ஒண்ணு சொல்றாரு, there is peace in Manipur for the past 3 days அப்படிங்கிறார். 3 நாள் அமைதியா இருக்கு மணிப்பூர்னு சொல்றதே ஒரு சாதனையா சொல்றார் ஒரு உள்துறை அமைச்சர்னா. இது எவ்வளவு கீழ்த்தரமாக, எவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்கு. 3 நாள் அமைதியா இருக்கு மணிப்பூர்னு எப்ப சொல்றாரு? 6 பேரை கடத்தி வைக்கப்பட்டு 3 பெண்கள் 3rd டிகிரி இன்ஜுரிஸோட கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நவம்பர் 14 குழந்தைகள் தினம்னு கொண்டாடுறோம். அப்போ இந்த கடத்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து கொடுங்கள்னு மணிப்பூர் மாணவர்கள் போராடுகிறார்கள். அந்த மாதிரி சூழல்ல காங்கிரஸ் தலைவர் இபோபி சிங் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நிலைமை மிக 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 மோசமாகி விட்டது, எதையும் கணிக்கவே முடியவில்லை யார் எங்கே இருக்கிறார்கள் என்று அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் கடத்தப்பட்டிருப்பதை பற்றி பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் நன்றாக தெரியும். ஏன் இன்னும் மௌனம் என்று காங்கிரஸ் தலைவர் கேட்கிறார். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, ஏன் எதிர்கட்சிகள் பேசல அப்படின்னு. இவர்கள் எல்லோரும் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த குரல், இந்த கொலைகளை பற்றிய குரூரங்கள், இந்த கொலைகளால் மாநிலம் எங்கும் சிதறி விழுகின்ற இரத்த துளிகள் எல்லாவற்றையும் எது மறைக்கிறது என்றால் மதவாதம் மறைக்கிறது. அந்த மதவாதத்தை திரும்ப திரும்ப திணிக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். நீங்க இன்னொரு கேள்வி வேற கேட்டீங்க, அப்ப ஏன் இந்த முதல்வரை மாற்றவில்லை என்று. ஏன் நம்ம தமிழ்நாட்டுல கிண்டியில ஒரு ஆளுநர் உட்கார்ந்து கொண்டு எவ்வளவு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்க, அவரை மாற்றாங்களா? இல்ல. ஏன்னா அவர்களுக்கு இப்படிப்பட்ட தவறான நபர்கள் தான் தேவை. தவறான ஆளுநர், தவறான முதல்வர், இவர்களை வைத்துதான் இவர்கள் தங்களுடைய கொள்கைகளை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். இவர்கள் நிச்சயமாக மனிதர்கள் என்றால் உத்தரப்பிரதேசத்துல அந்த ஜான்சி மாவட்டத்துல அந்த மகாராணி லட்சுமிபாய் ஹாஸ்பிட்டல்ல 10 பச்சிளம் குழந்தைகள், ஐசியூன்னு சொல்லப்படுகிற அந்த 10 பச்சிளம் குழந்தைகள் பிறந்த அந்த வார்டுல எப்படிப்பட்ட தீ விபத்து நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில்பா? இதுவும் ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார் தான். இதே மாதிரி ஒரு விபத்து வேற எங்கேயாவது நடந்திருந்தா தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிஜேபி தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எப்படி பேசி இருப்பார்கள்? வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சிருப்பாங்க. இத பத்தி எல்லாம் அவங்க என்னைக்காவது வாய் திறந்திருக்காங்களா? இல்லையே. அப்படின்னா இந்த அநீதிகளை இன்றைக்கு கலைஞர் தொலைக்காட்சி விவாதிக்கிறது என்பதே பாராட்டுக்குரிய, வேதனையோட சொல்றேன் இத.
பாராட்டுக்குரியது என்பது நான் வருத்தத்தில் சொல்கிறேன். ஆனாலும் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது ஊடகங்களின் அறமாக பார்க்கிறேன். நிச்சயமா. அதாவது நான் எதிர்க்கட்சிகள் ஏன் பேசலன்ற ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க சொல்ற பதில் என்பது எல்லா பத்திரிகைகளும் முதல்ல இதை பேசணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நான் வந்து எடுத்துக்கிறேன். நிச்சயமா நிறைவான பரவும் எடுத்துக்கிறேன். மேடம் விஜயகிருஷ்ணன், ரொம்ப சுருக்கமா என்ன சொல்ல விரும்புறீங்க? 1-2 வார்த்தைகள்ல. அதாவது வந்து இவங்க இந்த மேடம் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக இந்த ஆன்டி ஹியூமனிடேரியன் மைண்ட் செட்லேருந்து இவங்க மனித மாண்புகளுக்கு திரும்பணும். இவங்களை பொறுத்தவரையிலும் இந்தியான்றது வெறும் நிலப்பரப்பாக இருக்குது, மக்களை பற்றி கவலைப்படுறதில்ல. எந்த இடங்கள்லுமே இவங்க மக்களை பற்றி கவலைப்படுறதில்ல. எல்லா இடங்கள்லுமே இந்தியாவில் பரவலாகவே பல இடங்களில் இந்த வைலன்ஸ் அதிகரிச்சுன்னு இருக்குது. மணிப்பூரில் ஸ்டார்டிங்கில் இருந்ததோட இன்றைக்கி அது அந்த காட்டுத்தீ மாதிரி பரவிட்டே இருக்குது. இவங்க காஷ்மீரில் சொல்கிறாங்க, ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்குது, எல்லா மேஜர் மீடியாஸ்லேயும் வந்திருக்கு. அதாவது வந்து ரிசர்ச்சஸும் இருக்குது. காஷ்மீர்லேயும், அதாவது ஜம்மு காஷ்மீர் ஏரியாஸ்லேயும் இதுக்கு முன்னாடி பல டிகேட்ஸாக வைலன்ஸ் இல்லாத இடங்கள்லாம் இப்போ புதுசாக பல இடங்களில் பல மாவட்டங்களில் வைலன்ஸ் பரவுது. இந்த கவர்மெண்ட் இக்னரன்ஸாக இல்லாமல் இந்த ஹியூமனிடேரியன் கிரைசிஸ்க்காவது இந்தியாவோட குளோபல் இமேஜுக்காக வச்சு இவங்க திரும்பி இதை உடனடியாக பார்க்கணும். நிச்சயமா. அருணன் சார், உங்களுடைய நிறைவான பார்வை ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ் சார். மனுவாதிகளுக்கு மனித மாண்புகள் பற்றி அக்கறையே இருக்காது. பிறகு மனித உரிமைகள் பற்றி கவலைப்படுவார்களா? எங்கேயாவது ஒரு மாநில முதலமைச்சரை புல்டோசர் பாபா என்று ஒரு புகழ்மொழி சொல்லுவார்களா? அப்படி சொல்லுகிற ஒருவர் தான் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சருடைய அர்த்தம் என்ன? உச்ச நீதிமன்றம் அதை கடுமையாக கண்டித்திருக்கிறது. என்னங்க, நீங்களே ஒரு விஷயத்தை எடுத்து நீங்களே தீர்ப்பு சொல்லி இவர் குற்றவாளி, ஆகவே தண்டனை என்னன்னா அவர் வீட்டை இடிக்கிறது புல்டோசர் வச்சுன்னு, இது என்னையா கொடூரமா இருக்கு, கொடுமையா இருக்குன்னு பதறி போய் அவங்களே ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சங்கிகள் கவலைப்படுறாங்களா? பாஜகவினர் பதட்டப்படுறாங்களா? கவனிங்க, அது கடினமான சரியான தோல் அவங்களுக்கு, அதெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. ஆக இதையெல்லாம் நீங்க மனதில் வைத்துக் கொண்டு பார்த்தால்தான் மணிப்பூரில ஏன் அந்த முதலமைச்சர் இப்பொழுதும் நீடிக்கிறார் என்பது புரியும். இதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா சார், ரொம்ப வேதனைக்குரிய ஒரு சம்பவம். 1.5 வருடங்களுக்கு முன்பாக பேச ஆரம்பித்தோம். அந்த ஒரு பெண், குறிப்பிட்ட அந்த பெண் வந்து நிர்வாணப்படுத்தப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட அதே வழி அப்படிங்கிறது இன்னும் தொடர்கிறது. இனிமேலாவது ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது செய்யுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கொண்ட விருதுகள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.